வணக்கம் நண்பர்களே, லடாக் போகிறதுல இன்னைக்கு 18வது நாள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா லேல தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்னும் 10 மணிக்கு மேலே தான் கிளம்ப போகிறோம். ஏன்னா நேற்று வரும்போது வண்டியில் வாங்குவோம்ல, அப்போ வந்து நம்ம பாய்ஸ் ஹெல்மெட்டை மறந்து வச்சுட்டாங்க. நான் மட்டும் உஷாராக எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா கேமரா இருந்ததுனால. அவங்க டிரைவர் வந்து 10 மணிக்கு தான் வருவாங்கண்ணா, அதனால் அது வரைக்கும் இங்கே தான். அது வரைக்கும் காலையில் 6 மணிக்கு 6:30க்கு ஏஞ்சதுலேருந்து எடிட் பண்ணியிருந்தேன். அதனால தான் இப்போ கரெக்டாக சொன்னேன் என்ன எபிசோடுன்ட்டு. ஸோ டீ, அப்புறம் இது வந்து பேர் வாட் இஸ் திஸ் நேம், பர்கீஸ் பரோட்டாவா, ஒரு முட்டை ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் இது ரொட்டி மாதிரி ஒன்றுங்க. இதான் சாப்பிட்றேன். நானும் பேசுகிறேன். இதுக்கு பேர் வந்து தையா. எப்படி சாப்பிடணும் வாயிலன்னு சொல்லாதீங்க. How to eat? इधर और बटर बहुत बटर रहेगा, ज़्यादा देर अंदर फुल दिखता है. நெய் பட்டரா நெய்யா? என்ன மசாலா தெரிலங்க, நல்லா இருக்குது இந்த மசாலா. அப்படியே முட்டை, கொஞ்சம் வந்து சாஸு, இந்த பண்ணு. ரொம்ப பெருசாக வாயில் ஊற்றனா பேச முடியாது. நண்பர்களே, இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். நேற்று வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருப்பேன், 4 வாட்டி சாப்பிட்ருப்பேன். அது எந்த ஹோட்டல்னா இந்த ஹோட்டல் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, லே மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. 4 வாட்டி சாப்பிட்டேன், அதனால தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். என்ன சாப்பிட்டேன், மட்டனில் ஏதோ போண்டா மாதிரி இருந்தது, அதுதான் சாப்பிட்டேன். 4 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். சாப்பாடு, குழம்பு, லைக் வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வரும்ல, ரைஸ் தனியாக குழம்பு தனியாக, அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டேன். செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? நண்பர்களே, ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லே மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ரெசார்ட்டில் தான் இருக்கும். அண்டு நம்ம எல்லாம் இந்த லக்கேஜஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதெல்லாம் இங்கே தான் வச்சுட்டு வர போகிறோம். ஏன்னா தேவையில்லாத வெயிட்டு கேரி பண்ணிட்டு போக முடியாது. அவங்க கார்கில் போயிட்டு ரிட்டன் இப்படி தான் போகுது நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், பேங்காங் லேக்கு அப்புறம் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஸ்னோஃபால் ஏரியா இருக்கான். நம்ம நேற்று வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஸ்னோ. அங்கே வந்து இதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து 18,000 ஃபீட்டு, அது வந்து 19-20,000 ஃபீட் வரைக்கும் சம்திங் ஹில்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாகவே ஸ்னோ தான். ஸோ அவங்க அதனால் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் உங்களுக்கு வீடியோ கூட போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா 2 நாளாக ஒருத்தர் போகணுன்னு ட்ரை பண்ணாராம். டெல்லியிலேருந்து வந்து காரில் அவர் போகணுன்னு ட்ரை பண்ணாராம். கார்லேயே அவர் போகாமல் ரிட்டன் வந்துட்டார். நம்ம பைக்கில் வாய்ப்பே கிடையாது. காரே போகல அப்படின்னா பைக் எப்படி போகும்? ஸோ அதனால் லடாக்கை விட்டு கிளம்புற நண்பர்களே. இங்கேருந்து பண்ணலாம், எனக்கு செலவு தான் அதிகமாகும் இங்கே. ஏன்னா ஆல்ரெடி இங்கே செலவு அதிகமாகிடுச்சு. இதுக்கப்புறமும் இங்கே இருந்தால் செலவு தான் அதிகமாகும். இதுக்கப்புறம் நான் மோட்டோ விளாக்கில் சொல்கிறேங்க. சாவி எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேர்ந்துக்கிறேன் பாருங்களேன். ஆய் டைட் ஆகுது. இங்கே வேறு இந்த ஜெட்டு விமானம் பறந்து கொண்டே இருக்குதா, அதனால் டமால் டூமில் இடி இடிக்கிற மாதிரி கேட்குது. நானும் வெளியே வந்து பார்த்தா அதெல்லாம் இல்லை நண்பர்களே. இது வேறு பொறுமையாக கை இல்லைன்னா கையிலலாம் ஊற்றிக்குது. வாடாடே, பொறுமையாக கழட்டிட்டேன் நண்பர்களே. இப்போ வந்து ஜாக்கிரதையாக ஊற்றணும். நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். உடம்புட்டு தான் எங்கன்னெலாம் சொல்ல மாட்டேன், அடுத்த விலாகில் தான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா யாருன்னா பின்னாடி உட்காருனா கூட ஃப்ரீயாக இருக்கும்ல. இது எப்படி போடுறது? இருங்க நண்பர்களே, கட்டிட்டு வரேன். நண்பர்களே, நம்ம வந்து கார்கிலை நோக்கி போயிட்டுருக்கோம். கார்கிலில் ஒரு கிராமம், அதை நோக்கி போயிட்டுருக்கோம். அண்ட் எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஏர்போர்ட் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. கண்ணால் பார்த்தேன், ஆனால் அது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா தெரியுமான்னு தெரில. இதுதான் ஏர்போர்ட் என்ட்ரி.
இருங்க, அது டேக் ஆஃப் ஆகுமான்னு தான் தெரியலையேப்பா. சேச்சிக்கு வந்து பிரச்சனையே இல்லை நண்பர்களே. எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் சைலண்ட்டாக வருவாங்க. அவங்களே ஸ்பீடாக போடணுவாங்க. பொறுமையாலாம் போவேன்னா அடிக்கடிக்கு ஒரு கேள்வி வேறு கேட்பாங்க, உங்களுக்கு ஓகே தானே, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நானும் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ சொல்ல ரைட் தானே பண்ணிட்டு வந்த, ஒரு 2 பேர் இருந்ததுனால நான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் எதுவும் இல்லை. என்னடா இது, ஹாஃப் டேங்க் இருந்து பெட்ரோல் ஊற்றியும் 3/4 டேங்க்கு தான் இருக்குது நண்பர்களே. ஜீரோ பண்ணல பத்தியா. ஆயிடுச்சு. மை கேஸ் 350 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃப்ல வந்தால் பெட்ரோல் போட்டுக்கலாம். நான் எங்கே ஓடி வந்தேன் வா செந்தாலினி உனக்காக. என்னால் சரியாகவே பிளாக் பண்ண முடியல நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜ் பிரச்சனை ஒன்று, அது ஒன்று தான். மிச்சபடி சார்ஜர் கூட நான் அங்கங்கே போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனைனால என்னால் சுத்தமாக பிளாகே பண்ண முடியல. அந்த மைண்டே வரமாட்டேங்குது. என்னடா இது வீடியோ எடுத்துன்னு இருந்தால் திடீர்னு ஸ்டோரேஜ் ஃபுல்னு வந்துடுது, அந்த மாதிரி ஆகும்போது கடுப்பாகுது. சரி, அதனால தான் ஒரு நாள் உட்காந்து எடிட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எப்படியும் இன்றைக்கி போயிட்டு, இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, நாளான்னைக்கு சண்டே. நம்ம ஃப்ரைடே போயிட்டு சாட்டர்டே வந்துடுவோம். சரி, சண்டே ஒரு நாள் லீவ் விட்டுட்டு எல்லா வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா, எடிட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அதுதான் யோசிச்சுட்டு ஒரு பிளான் போட்டிருக்கேன். நண்பர்களே, ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டு வந்தோம், அதனால் ஒரு சின்ன டீ பிரேக். பக்கத்தில் இங்கே வந்து தண்ணி ஓடுது நண்பர்களே. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம வந்த வழி தான். ஐயோ அம்மா. அப்பா பசிக்குது லைட்டா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:39 ஆகுது. நல்லா லைட்டாக பசிக்குது. சமோசா டீ வரல. சமோசா டீ வந்துச்சு நண்பர்கள். வாவ், சூப்பர். இப்படி தான் பண்ணணும். சுகர் அதிகமாக இருக்கு, சுகர் அதிகமாக இருக்கு. शुगर ज़्यादा है. तो शुगर पेशेंट है क्या, खाना? नो टी शुगर कमी आ रहा நண்பர்களே, அவங்க வண்டி வந்து ஆன் ஆகல. இன்ஜின் ஆயிலும் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுருக்கு. நடுவில் நிறுத்துறாங்க. रुको भैया. सेकंड गियर डालो. क्या हो गया? मैं बोलने के बाद डालो, ठीक है? रुको रुको. हाँ, ஆனாச்சு. என்னடா இது, ஏன் வண்டி இப்போ கீர் போட மாட்டேங்குது?
படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதே இடம் தான் நண்பர்களே. அங்கே தூக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சேச்சிக்கு பயமாகவே இல்லையா. எங்க கேட்டு பார்ப்போமா சேச்சிக்கிட்ட பயப்படுறீங்களான்னு. எங்கள் பெண்டு திரும்பிட்டு கேட்போம். ஸ்ட்ரைட் ரோடு வந்தோடனே பயப்பில்லையா சேச்சி? பயப்பில்லையா? இல்லையா? உண்மையாவா? ஆ அப்படின்னா நோட் பண்ணலையா? கண்ணை மூட்டாகும் போல. கண்ணை மூடிட்டீங்களா? கண்ணை மூடிட்டீங்களா? அந்த சைடு பார்த்துட்டு தான் பயந்துருப்பீங்க அப்ப. நண்பர்களே வந்துனே இருந்தோம், பிரேக்கை போட்டு விட்டாங்க. அங்கே ஏதோ கல் உடச்சுனுக்குறாங்க, மலையை உடச்சுனுக்குறாங்க நண்பர்களே. அதனால் கொஞ்ச நேரம் பிரேக்கு. சேச்சி என்ஜாய் பண்ணுறீங்களா? ஏன் சேச்சி வெக்கப்படுறீங்க? ஏன் வெக்கப்படுறீங்க? ஷை ஷை. என்ன சரிக்கிறீங்க? பேசுறது புரியலையா? ஏதோ சொல்ல வராங்க, வெக்கப்படுறாங்கப்பா. எப்பாடி சரியான ஆழமாக இருக்கும் போலியே. இப்போ அந்த வண்டி பின்னாடி வரும், இந்த வண்டி போய்ட்டு அதெல்லாம் தள்ளி அந்த சைடு விட்டுரும் போலப்பா. இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி தூசி வருதுங்க. கண்ணை மூடிக்கோங்க நண்பர்களே. நம்ம கண்ணாமூச்சி விளையாடுவோமா? எப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ நான் வந்து கண்ணை மூடுவேனா, நீங்கள் வந்து நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிப்பீங்களாம். இந்தா இருக்கேன். லூஸ்லாம் அவ்வளோ சும்மா விளாட்னேன். கடுப்பாக இருக்குது. வண்டி ஓட்டி எவ்வளோ தூரம் போக சொல்லிங்கனாலும் ஜாலியாக போயின்னு இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி நின்று அதெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா நம்மளுக்கு டென்ஷனாக ஆகும் நண்பர்களே. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது சேச்சி? ஒன்றா 11? ஐயோ எங்கெங்க தூக்கின்னு போயிட்டு மூளையில் வச்சுக்கிறாங்க கிராமத்தை. இவ்வளோ தூரமாக இருக்கே சேச்சி. நேர் ரோடுனா கூட ஓட்டிடலாம், இந்த ரோட்டில் ஓட்டவே முடியல. எங்கே நீங்கள் 2 பேர் நிறுத்தவா? அப்போ போயிடலாம். எங்கடா 2 பேர் மட்டும் வரீங்களே, ஒருத்தனை காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. ஓஹோ, ரோடு நல்லா இருக்கு, நல்லா ஜம்பிங் ஜப்பா. தூக்கி போட போகிறேன். எங்க கீழேயா? அதோ இருக்காரு, போஸ்ட் குத்து நின்னுக்கிறாரு. ஃபோட்டோகிராஃபி ப்ரொபைட்டடா. அங்கே வேணுமா? அன்பர்களே, நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருச்சா. ஸோ இதுதான் அந்த இடம், பார்த்தீங்கன்னா தெரியும். நாளைக்கு தான் இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல். அங்கே போர்டில் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். கேரளா, ஹைதராபாத், தமிழ்நாடு, சென்னை, முகப்பேர், துறைப்பாக்கம். ஓ, think near Velachery, right?
ஓஎம்ஆர் அண்ணா நகர் சரி எஸ் எஸ் ஓகே. நாளைக்கு கவர்னர்லாம் வருவாங்களா நண்பர்களே? அங்கே பாருங்கள் எல்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துனுக்குறாங்க. பண்ணுற காமெடியாக பாருங்கள். டைம் 6 மணி ஆகுது. இப்போ தான் மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்றேன். காலைல டீ குடிச்சதோடு சரி கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குன்னாங்க, அதனால வந்து சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட்டு எடிட் பண்ணுறோன்றேன். எடிட் அப்புறமா வந்து பண்ண வெளியே போட்டேன்னு அதை சாப்பிட்டு அப்படியே எட்டிடுவோம். சொன்னால் கேட்க மாட்டார் மனுஷன். சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு பார்ப்போம். நண்பர்களே பக்கத்தில் ஏதோ கிரவுண்ட் இருக்குதான், அதனால அங்கே 2 பேரும் போயின்னு இருக்கோம். ரூமுக்கு பக்கத்துலேயே தான். எதுக்கு அப்புறம் எதுக்கு வண்டியில் போகிறீங்கன்னா எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்காக வண்டியில் போகிறோம். ஏன்னா கொஞ்சோண்டு தானே சாப்பிட்டோம். போயிட்டுருக்கோம் நண்பர்களே. மழையிலேருந்து நடந்து வந்துன்னு இருந்தேன். பாருங்க பையன் மோளம் அடிச்சுன்னு கீழே ஒருத்தர் பீப்பி ஊதினுங்கிறாரு. வீடு எடுக்கிறோன்னே ஓடுறான் பாருங்க. பீப்பி ஊதுறாரு பாருங்க. ஆக்சுவலி அவர் மலைக்கு போயிட்டாரு. என் ஃபோனில் சார்ஜர் இல்லை, எடிட் பண்ணணும் சொன்னேன், வான்னாரு. சார்ஜர் இல்லை, அதனால் சரி ரூமுக்கு போயிட்டு சார்ஜர் போட்டு எடிட் பண்ணாங்க வந்துட்டேன் நண்பர்களே. ஐயோ ரூம் சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. சரியான மனுஷனாகிறாரு அவரு. வேற கேட்டு நண்பர்களே டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7:29 ஆகுது. 6 மணிக்கு வந்தேன், நீ ஞாபகமே இல்லை. சாவி அவர்கிட்ட இருக்குது, ரூமை பூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ அவர் எப்போ வராரோ அப்போ தான். இதுக்கு தான் அவசரமாக அங்கேருந்து கிளம்பி வந்தேனான்னு எனக்கே தெரில. 1 மணி நேரம் அழகாக ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ரீல்ஸ் நகர நமக்கு நல்லா இருக்கு. நண்பர்களே அவர் பாருங்க ஃபோன் வச்சு வீடியோ கால் பண்ணி பேசின்னு இருக்காரு. TALK NJOY. பாருங்க நண்பர்களே ஃபோன் பண்ணி அங்கே போய்ட்டு நண்பர்களே நம்ம எப்படி கனெக்ட் ஆகிருக்கோன்னு பார்க்குறீங்களா? இவர் வந்து ஒரு குரங்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, குரங்கு மாதிரி பண்ணி வீடியோ போட்டுருந்துருப்பாரு. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவரு நீங்கள் 2 பேருமாண்ணா? அண்ணா நீங்கள் 2 பேருமா அந்த வீடியோவில்? இவங்க 2 பேர் தான். அது அப்படியே நீங்கள் இல்லையா? அது ஐயோ ஆனால் உங்களை மாதிரி தான் இருந்தது அது. இப்போ இங்கே ஒருத்தர் முடி அதிகமாச்சு, அவரா? ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்க கூட காலேஜ் ஒன்றா படித்தவங்களா? ஒரே ஊரில். பார்த்தீங்களா எப்படி கனெக்டாக இருக்கும்னு பாருங்க.